சில பேருக்கு வாந்தி மயக்கம் வரும். திடீர் வாந்தி மயக்கம் வரும். திடீர் வாந்தி மயக்கம் எதனால் வருதுன்னா, அலர்ஜியால இருக்கலாம். அதாவது அஜீரண கோளாறு இருக்கலாம். இல்ல ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கலாம். அவங்க அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இல்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கலாம். அது இல்லாத கர்ப்ப காலங்கள்ல இந்த பிரச்சனை வரும். அது அது ஒரு காரணமாக இருக்கலாம். மன அழுத்தம், பதட்டம் இது போன்ற டைம்ல வரலாம். சில பேர் ஏதாவது டிராவல் பண்ணும்போது பஸ்லயோ, கார்லயோ பண்ணும்போது இந்த பிரச்சனை வரலாம். ஏதாவது சளி, இருமல் ஏதாவது தொற்று காரணமாக வரலாம்னு வச்சுக்கங்களேன். இது இது வந்து இந்த பிபி, சுகர் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு கூட சமயத்தில் இது போல் வாந்தி மயக்கம்லாம் வரலாம்னு வச்சுக்கங்களேன். இந்த வாந்தி மயக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஏதோ ஒரு காரணத்தால் வந்திருக்கு. இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கை வைத்தியம் பண்ணி இதை நம்ம எதாவது சரி செய்ய முடியுமான்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்தது மருத்துவர்கிட்ட போகலாம். முடியாத பட்சத்தில் எடுத்த உடனே மருத்துவர்கிட்ட டாக்டர் போயிட்டு 2000 3000 கொடுத்துட்டு இருக்கலாம். அதுக்காக நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்யலாம்னா, இஞ்சி இருக்குல்ல, இஞ்சியை ஒரு கஷாயம் வச்சு ஒரு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இஞ்சி கஷாயம் பண்ணி குடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வாந்தி உணர்வு நமக்கு குறையும். இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் இடத்துல இப்போ இஞ்சி மரபான்னு ஒன்று விற்பாங்க. இஞ்சி மரபான்னா இந்த இஞ்சியும் வெல்லமும் கலந்து ஒரு சாக்லேட் மாரி செய்து தருவாங்க. அந்த இஞ்சி வந்து வாந்திக்கு அவ்வளோ ஒரு அருமருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இஞ்சி சாறு, இஞ்சி ஜூஸு இல்லை இஞ்சியை கொதிக்க வச்சு தண்ணியை குடிக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு, எலுமிச்சம்பழத்தை தண்ணீரில் கொதிக்க வச்சு அதில் சர்க்கரை போட்டு நம்ம குடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதே டைமில் புதினாவையும் நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். நல்லா அதை அரைச்சி அதையும் தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஒரு 2 ட்ராப்பு லெமன் ட்ராப் போட்டு கூட நம்ம அதையும் குடிக்கலாம். இதுவும் வந்து நமக்கு வாந்திக்கு பெரிய இது ரெமிடி. அதே போல் இந்த ஜீரகம் தண்ணி எப்படி சொல்கிறோன்னா, வாணலில் ஒரு 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 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். பொன்னிறம் வந்த பிறகு கருகக்கூடாது. பொன்னிறம் வந்த பிறகு அதில் ஒரு சொம்பு தண்ணியை போட்டு நல்லா அதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடித்தா அந்த தண்ணியே கலர் மாறிடும். இப்படி தான் ஜீரக தண்ணி குடிக்கணும். இப்படி குடிக்கும்போது நம்ம வாந்தி மயக்கத்திலேருந்து நம்ம விடுபடலாம்னு வச்சுங்களேன். இதெல்லாம் நம்ம செய்து பார்க்கலாம். இந்த குளிரான ஏரியாவில் இதேமாரி டைமில் இந்த குளிர்ச்சியான தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு எடுத்துக்கணும். சில பேர் வந்து தண்ணி குடிக்க சொல்கிறோன்னு வச்சுட்டு அவங்க பாட்டும் ஒரேடியாக 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி குடிக்கக்கூடாது. இதேமாரி டைமில் சும்மா ஒரு 100 எம்எல் 100 எம்எல் 200 எம்எல் அந்த ரேஞ்சுக்கு மேலே நம்ம குடிக்கக்கூடாது. தண்ணி குடித்தாலும் வாந்தி மயக்கம் சரியாகுன்னு சொல்லிட்டு சில பேர் தண்ணி குடிக்கிறேன்ட்டு ஓவராக பண்ணுவாங்க. அதுமாதிரி பண்ணக்கூடாது. இந்த ஓஆர்எஸ் இதேமாரி டைமில் நம்ம படிக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஓஆர்எஸ்ஸை கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது நம்ம பண்ணலாம். இந்த டைமில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும். தேவையில்லாமல் நம்ம சுற்றுறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாவே நம்ம பாடியை வந்து நம்ம அதுவே கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுத்த மாரி. இதெல்லாம் நம்ம செய்யலாம்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இல்லை நம்ம இவ்வளோ கைவத்தியம் பண்ணி அது இன்னும் நமக்கு சரிப்பட்டு வரலை, இந்த வாந்தி மயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, இந்த இவ்வளோ ஜூஸ் குடித்தும் இவ்வளோ கஷாயம் வச்சு குடித்தும் நம்ம அதிகம் தான் இருக்குது, தொடர்ந்து இப்படி தான் இருக்குது, 2 நாளாக இப்படி தான் இருக்குது, சில டைம் வாந்தி வருது, வாந்தி இருக்குது, தலை சுற்றல் இருக்குது, மயக்கம் இருக்குது, ஆனால் இது நிற்க மாட்டுது, கடுமையான வயிற்று வலியும் வருது, லைட்டாக ஃபீவர் வருது, இல்லை அடிஷ்னலாக ஏதாவது ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். 1 நாள் 2 நாள் பாருங்கள், முடியலைன்னா நம்ம டாக்டரை பார்த்துட வேண்டியதுதான். இந்த கை வைத்தியம் வந்து நம்ம எடுத்த உடனே நம்ம சிவியராக பார்க்கறது, நம்ம ஒரு பண்ணி நமக்கு இதில் சரியாயிடுச்சுன்னா நமக்கு மிச்சம் தானே, நமக்கு மன உளைச்சல் எல்லாமே குறைவு தானே. அதனால் இந்த கை வைத்தியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு 70 to 80% உங்களுக்கு சரியாயிடும். முடியாத பட்சத்தில் நீங்கள் மருத்துவரை பார்க்கலாம். நன்றி.